எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு விமர்சிக்கலாமாக பகுதியில் நம்ம பேச எடுத்திருக்க டாபிக் வாழ்க்கையின் விதிமுறைகள் இல்லட்டினா விதிகள், த ரூல்ஸ் ஆஃப் லைஃப். இதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாழ்க்கையின் விதிகள், இதுக்கும் நம்மளோட மனநிலைக்கும் என்ன சம்பந்தம், சைக்காலஜி எஃபெக்டுக்கு இதுக்கும் எப்படி எஃபெக்ட் ஆகுது அப்படின்றதான் நம்ம பார்க்க போறோம். வாழ்க்கையின் விதிகள் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா ஒரு கடுமையான சட்டம், இதை நீ கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கிடையாதுங்க. நம்மளோட வாழ்க்கையை ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையா, ஒரு சமநிலையான வாழ்க்கையா நம்ம வாழணும் அப்படின்னா அதுக்குன்னு ஃபாலோ பண்ணக்கூடிய சில பேசிக்கான கொள்கைகள்லாம் இருக்கு, இல்லாட்டினா வழிகாட்டுதல்லாம் இருக்கு. இதை தான் ரூல்ஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்றோம். இந்த ரூல்ஸ் ஆஃப் லைஃப் அப்படின்றது ஒரு கடுமையான விதிமுறைகள்லாம் கிடையாது. நம்மளோட நடத்தை, இல்லை நம்ம எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸ், இல்லை நம்ம ரிலேஷன்ஸ் கூட நம்ம டீல் பண்ற விதம், எப்படி புத்திசாலியா டீல் பண்றோம், இல்லை நம்ம பிஹேவியர்ஸ்லாம் எப்படி கரெக்டாக வந்து ரெகுலேட் பண்ணிக்கிறோம், இல்லை நமக்கு எப்படி செல்ஃபாக வந்துட்டு ரெஸ்பெக்ட் கொடுத்துக்கிறோம், இந்த மாதிரி விஷயத்தை தான் வாழ்க்கையின் விதிகள் நமக்கு உணர்த்துது. அதனால நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையின் விதிகள், த ரூல்ஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு பார்க்க போறோம். வாழ்க்கையின் விதிகள் இது ஏன் அவ்வளவு முக்கியம், இதை பத்தி ஏன் கண்டிப்பா தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்களும் சில டைம் பார்த்தீங்கன்னா பூதகரமா ஆகி நம்மளோட வாழ்க்கையை வேஸ்ட், நான் என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு வெறுமையை நமக்கு ஏற்படுத்திடுங்க. அந்த வெறுமை நிலைமை நமக்கு வராம இருக்கணும், நம்ம செய்யக்கூடிய வாழ்க்கையில இருக்கக்கூடிய வாழ்க்கையில நம்ம திருத்தக்கூடிய சில விஷயங்களை எப்படி நம்ம கரெக்ட் பண்ணிக்கிறது, அதே நேரத்தில் நம்ம ஆல்ரெடி நல்ல வழியில் போயிட்டு இருக்கோம் அப்படின்னா எப்படி அதை அப்ரிஷியேட் பண்ணிக்கிறது, அதெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். என்னென்ன ரூல்ஸ், வாழ்க்கையோட அர்த்தமுள்ளதான் நீங்கள் வாழ்க்கையை மாற்றணும் அப்படின்னா அதுக்கு சில முக்கியமான ரூல்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணுங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ஏன் இந்த வாழ்க்கை விதிமுறைகளெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது பார்த்துக்கலாம். இந்த விதிகள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, அதாவது கொள்கைகள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சரியான ஒரு பாதையில் வழிநடத்தும், நம்மளை கைட் பண்ணி கொடுக்கும். இந்த விதிகள் இல்லாமல் நம்ம அப்படியே வந்துட்டு நான் காலையில் ஏதோ எனக்கு பிடிச்ச டைம்க்கு என்கிறேன், எனக்கு பிடிச்ச சமையல் செய்கிறேன், இல்லை எனக்கு பிடிச்ச வேலைக்கு போகிறேன் அப்படின்னு நம்ம ஒரு ரெகுலேஷன் இல்லாமல் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கொஞ்ச நாளில் வாழ்க்கை வந்து ஒரு குழப்பமான ஒரு மனநிலையோடு நம்ம வாழ ஆரம்பிச்சிருவோம். இந்த விதிகள் அப்படின்றது நம்மளோட பழக்கத்தை, நம்மளோட சிந்தனையை, நமக்கு ஒரு நல்ல பண்பை வளர்க்கக்கூடியதா அமையுது, நம்மளை ஷேப் பண்ணி விடக்கூடிய விஷயம்தான் இந்த ரூல்ஸ் அப்படின்னு சொல்றது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு பொறுப்பான உணர்வுகளையும் கட்டுப்பாட்டையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயமே ரூல்ஸ் ஆஃப் லைஃப் தான். அப்படின்னா நம்ம ஒரு இலக்கை அடையணும் அப்படின்னா கண்டிப்பாக ரூல்ஸை ஃபாலோ பண்ணாதாங்க பண்ண முடியும். இலக்கை அடையிறோம் அப்படின்னா நம்ம அப்போ இலக்கை அடைஞ்சால் மட்டும்தான் நம்மளோட வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் நம்மளால் காண முடியும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதும், நம்மளுக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணி கொடுக்கறதும், ஒரு ட்ரஸ்ட்டை ஃபாலோ பண்ணி கொடுக்கறதுக்கும், நம்பிக்கையை வளர்க்கக்கூடிய விஷயமே இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். அது இல்லாமல் எப்போ நீங்கள் ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணி உங்கள் லைஃப்பில் நீங்கள் பண்ணுறீங்களோ அப்பயே உங்களுக்கு மன நிம்மதியும் மகிழ்ச்சிகரமான ஒரு திருப்தியும் கிடைக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாதான் நமக்கு கிடைக்கும் அப்படின்றதால இந்த மாதிரி விஷயத்தை தான், மன நிறைவுகளை கொடுக்கறதால தான் இந்த விதிகள் அப்படின்றது முக்கியம். ஸோ என்ன விதிகள்லாம் இருக்குது, எதெல்லாம் நம்ம பேசிக்காக என்னென்னத்தெல்லாம் ஃபாலோ பண்ணணும், என் வாழ்க்கையில் நான் நல்ல முன்னேற்றமான பகுதியில் தான் போயிட்டு இருக்கேன், ஆனால் எனக்கு மன நிம்மதி வந்து எனக்கு கொடுக்கணும், மன நிறைவு கொடுக்கணும் அப்படின்னா என்னென்ன பேசிக் விதிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எப்பொழுதுமே ஆனஸ்டாக இருக்கிறது, நேர்மையாக இருக்கிறோங்க. நம்ம ஒருத்தவங்க பார்க்குறாங்கன்றதுக்காக நேர்மையாக இல்லாமல் நமக்கு நாமே நேர்மையாக இருக்கணும். எப்பயுமே உண்மையை பேசுகிற மாதிரி பேசணும். மற்றவங்களுக்காக வந்துட்டு நேரில் பேசும்போது உண்மையாகவும் அவங்க போனதுக்கப்புறம் மாற்றியும் பேசக்கூடாது. எப்பொழுதும் ஆனஸ்டாக இருக்கிறது தான் வாழ்க்கையோட முக்கியமான விதிமுறைகளில் ஒன்று. ரெண்டாவது, ரெஸ்பெக்ட் எவ்ரி ஒன், எல்லாரையுமே மதிக்கணும். அது சின்னவங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை நல்ல வசதியான இருந்தாங்களாலும் சரி, இல்லை வசதியில் குறைஞ்சவங்களாக இருந்தாலும் சரி, எல்லாரையுமே நீங்கள் மதிக்க கற்றுக்கணும். ஆனால் மதிக்கிறது வேற, அவங்க கண்ட்ரோல்குள்ளே நம்ம போகிறதுன்றது வேற. ரொம்ப ஓவராக மதிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க நம்மளை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு விட்டுறக்கூடாது. மூணாவது விஷயம், எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அமைதியாக உழைக்கணுங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தாட்டு போட்டுன்னு நான் தானாக இது செய்கிறேன், நீ இது செய்கிற, நான் தான் இவ்வளோ பண்ணிட்டு இருக்கேன்னு செல்ஃபாக தன்னை பற்றியே நிறைய வந்து பெருமையாக பேசிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் என்ன செய்கிறீங்களோ ஒரு கோலுக்காக நீங்கள் உழைச்சிட்ருக்கீங்க அப்படின்னா அமைதியாக உழைங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அந்த வெற்றி கிடைக்கும் போது தான் நீங்கள் அதை பற்றி பேசணும். வெற்றியே கிடைக்கிறதுக்கு முன்னாடியே நான் காலையில் 4 மணிக்கெலாம் ஏஞ்சி இந்த வேலை செஞ்சிட்ருக்கேன், இப்படி பண்ணிகிட்ருக்கேன், இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நீங்கள் பேசுகிறதுல எந்த பயனுமே கிடையாது. ஸோ ஒர்க் ஹார்ட் இன் சைலன்ஸ். 4வது விஷயம், தவறுகள்லேருந்து கற்றுக்கிறதுங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்டேக் வந்துருச்சு அப்படின்னா அதோட அதை ட்ராப் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு பாயிண்ட் நோக்கி போக ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் ஒரு மிஸ்டேக் வருது அப்படின்னா தான் நீங்கள்
கொஞ்சம் முன்னேறிட்டு வரீங்க அப்படின்னு அர்த்தம். அந்த மிஸ்டேக்லேருந்து லேர்ன் பண்ண கற்றுக்கணும். ஸோ ஏன் எனக்கு இந்த தவறு வந்துச்சு, ஏன் எனக்கு இந்த கஷ்டம் வந்துச்சு, எனக்கு மட்டும் ஏன் வந்துச்சு அப்படின்னு நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். அப்படி அனலைஸ் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக ஒரு வியூ கிடைக்கும். நீங்கள் எந்த விஷயத்தில் கொஞ்சம் அலர்ட்டாக இல்லாமல் இருந்துட்டீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இல்லை உங்களுக்கு ஒரு மிஸ்டேக் வந்திருக்கு அப்படின்னா அது மற்றவங்க மூலயமா உங்களுக்கு வந்துச்சுனாலும் நீங்கள் அந்த தவறுலேருந்தும் நீங்கள் திருத்திக்க முடியும். ஸோ தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்கிறது தான் 4வது முக்கியமான விதிமுறை. 5வது, ஸ்டே ஹம்பிள். பணியோடு இருக்கிறதுங்க. சில பேர் கொஞ்சம் ஒரு வசதி வரதுக்காட்டியுமே என்ன மாதிரி ஊரில் பணக்காரனே இல்லை அப்படின்ற மாதிரி பேசுகிற மாதிரி வாயை திறந்தாலும் நாங்களாம் பர்கர் கிங்கில் தான் சாப்பிடுவோம், கேஎஃப்சியில் தான் என் குழந்தை சாப்பிடும், ரைஸ் எல்லாம் சாப்பிடவே சாப்பிடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இடத்த விட்டுட்டு பறக்கிற விஷயத்த பேசிகிட்டு இருப்பாங்க. எவ்வளோதான் நம்ம உயர்ந்த நிலைமை போனாலும் பணிவை விட்டுவிட கூடாதுங்க. பணிவு தான் நமக்கு நல்ல மரியாதையும் மதிப்பையும் கொடுக்கக்கூடிய விஷயம். ஒன்ஸ் நீங்கள் திரும்ப தற்செயலாக கீழ்நிலைக்கு வந்துட்டிங்கன்னா கூட அந்த பணிவு தான் உங்களை திரும்ப உயர்த்தக்கூடிய விஷயமா இருக்கும். ஸோ அம்பலாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். 6வது விஷயம், டேக் கேர் ஆஃப் யுவர் மைண்ட் ஆல்சோ யுவர் பாடி. உங்களோட உடல் மனம் இதை ரெண்டுத்தையுமே நீங்கள் முக்கியமாக ரொம்ப பத்திரமா பாதுகாக்கணுங்க. உடலை பாதுகாக்கிறவங்க நிறைய பேர் மனதை பாதுகாக்க தவறிடுறாங்க. அதே சேம் டைம் மனதோட நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறவங்க உடல்நிலையை கவனிக்க மறந்துடுறாங்க. இது இரண்டையுமே ஈக்குவலாக நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கிட்டே வரும்போது தான் உங்களோட டேலண்ட்டை நீங்கள் வெளிப்படுத்துறதுக்கும் உங்களோட முன்னேற்றமான பாதைக்கு நீங்கள் போகிறதுக்கும் மன நிறைவான ஒரு வாழ்க்கை வாடுறதுக்கும் உங்களால் முடியும். ஸோ கண்டிப்பாக உடல், கடவுள் கொடுத்த இந்த உடல், அது உங்களோட உடல் உங்கள்கிட்ட மட்டும்தான். நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. ஈவன் உங்கள் உடம்பு ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு கேட்குதுன்னா நீங்கள் தான் ரெஸ்ட் கொடுக்கணும். உங்கள் உடம்புல ஒரு காயம் வருது அப்படின்னா நீங்கள் தான் அதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும். உங்கள் உடல்நிலையை நீங்கள் தான் பார்த்துக்கணும். பிறருக்கு தெரியறதை விட உங்கள் உடலை பற்றி உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதே மாதிரி மனமும் பார்த்தீங்கன்னா உங்கள் மனநிலை என்னன்றது உங்களுக்கு மட்டும்தாங்க ஃபஸ்ட்டு விளக்க வரும். மற்றவங்க உங்கள் மனதை படிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் உங்கள் மனதை தெளிவாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். 7வது விஷயம், நேரம். நேரம் அப்படின்றது பார்த்திங்கன்னா எல்லாத்த விட ரொம்ப ரொம்ப முக்கியமான வேல்யூவான ஒரு விஷயமா ஆயிடுச்சு. என்னதான் நமக்கு நிறைய விஷயம் ஈஸியாக கிடைக்கிற மாதிரி இருந்தால் கூட பணத்தை விட ரொம்ப ரொம்ப விலை மதிப்புடையது எது அப்படின்னு பார்த்தோம்னா நேரம் தான். நமக்கு கடவுள் கொடுத்துருக்க நேரம் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஈவனாக ஈக்குவலாக கொடுத்தா கூட நம்ம அதை எப்படி பயன்படுத்துகிறோமோ அதை பொறுத்து தான் அதோட வேல்யூ கூடுது. ஸோ நீங்கள் நல்ல சிந்தனையோடு அதை பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்குன்னு கொடுத்த நேரம் உங்களை நல்ல வழிப்படுத்தும். ஸோ டைமை எப்பயுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. ரொம்ப நேரம் அரட்டை அடிக்கிறதுக்கோ இல்லை மற்றவங்களுக்காக போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கோ இந்த மாதிரிலாம் நீங்கள் நேரத்தை வேஸ்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கணும். 8வது விஷயம், மற்றவர்களோட வாழ்க்கையோட உங்களோட வாழ்க்கையை ஒரு பொழுதும் நீங்கள் கம்பேர் பண்ணக்கூடாதுங்க. ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துட்ருக்க இந்த லைஃப் அப்படின்றது வித்தியாசமான லைஃப். ஈவன் ஒரு குடும்பத்தில் இருந்தால் கூட ஹஸ்பண்டுக்கு கொடுத்த ரோல் வேறு, ஒய்ஃபுக்கு இருக்கிற ரோல் வேறு, குழந்தைகளுக்கு இருக்கிற ரோல் வேறு, அதுவே பையனாக இருந்தால் ரோல் வேறு, பெண்ணாக இருந்தால் ரோல் வேறு. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாழ்க்கைக்கும் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கைக்கும் தனித்தனியான ரோல் இருக்குது. இதில் நீ இப்படி இருக்க, சின்ன வயசில் நான் இப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்பாரிசன் பண்ணுறதோ, பக்கத்து வீட்டில் இருக்கிற குழந்தை இப்படி இருக்குது நீ இப்படி இருக்கியேன்னு கம்பேர் பண்ணுறதும் எல்லாமே வேறுங்க. நம்மளோட வாழ்க்கையை நம்ம கம்பேர் பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா நம்ம கூடயே தான் கம்பேர் பண்ணிக்கணும். போன மாதம் இவ்வளோ வேலை செஞ்சுருக்கேன், இந்த மாதம் ஏன் என்னால் செய்ய முடியல அப்படின்னு உங்கள் கூடயே நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்த்த 10 பாயிண்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வேறு ஒரு வீடியோட திரும்ப மீட் பண்ணுவோம். உங்களுக்கு இதை தவிர வேறு ஏதாவது ரூல்ஸ்லாம் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது வரைக்கும் அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம்.